ஹே வாட்ஸ்அப் கைஸ் டண்டடான் இப்போதைக்கு சீசன் 1 வந்து ரிலீஸ் ஆகப்பட்டிருக்கு. உண்மையிலே ஒரு ஆசமான சீரிஸ். கிளிஃப்ஹேங்கர்ல முடிச்சுட்டாங்க. எப்படா சீசன் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு காக்க வச்சுட்டாங்க. உண்மையிலேயே ஆசமான சீரிஸ். கன்ஃபார்ம் நீங்க தமிழ் டப்ல செக் பண்ணி தீருங்க. ஏன்னா தமிழ் டப் ஆசா பண்ணியிருக்காங்க. நிச்சயமா தமிழ் டப் பிடிக்காத கூட அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தமிழ் டப் பிடிக்கும். இன்னைக்கு நம்ம அந்த பெனிஃபிட்ஸோட ரிவ்யூ பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் அனிமேஷன்ஸ். உண்மையிலே வேற லெவல் குவாலிட்டி ஆசம் அனிமேஷன். இத மாப்பாவோ அது நம்ம உஃப்தாபுல பண்ணல. இத பண்ண ஒரு ஒரு புது கம்பெனி சயின்ஸ் அப்படி சொல்ல போறேன். ஒரு புது கம்பெனியா பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவங்களோட ஃபுல் அவுட்புட்டே போட்டு ஆசா பண்ணியிருக்காங்க. அந்த சீரிஸ் உண்மையிலே வேற லெவல் அனிமேஷன். இவங்கள தவிர வேற யாருமே பண்ண முடியாத அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அனிமேஷன் அவங்க குடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே ஆசம். அண்ட் கேரக்டர்ஸ் ஆக்சுவலி இந்த மொத்த சீரிஸ்லயுமே நீ ஒரு 4 கேரக்டர் ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறேன். ஒக்குரு அவர்தான் மெயின் கேரக்டர். அவர் பேஸ் பண்ணா ஸ்டோரி நகரும். அண்ட் நம்ம மிஸ் அயசிசான் உண்மையிலே கியூட்டா இருப்பாங்க. அண்ட் நம்ம ஐரா சான். ஸோ இவங்க பேஸ் பண்ணா அந்த மொத்த கதையே நகரும். அண்ட் சில பேர் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. நம்ம ஐஎஸோட பாட்டி உண்மையிலே தக்காளி தாறுமாறான கேரக்டர்ஸ் அவங்கலாம். அவங்க உண்மையிலே ஆசமா இருப்பாங்க. நம்ம சுறாடேக்கு அப்புறம் ஒரு ஒரு பாட்டி விரும்பி பார்த்த ஒரு கேரக்டர் தான் நிச்சயமா நம்ம மிஸ் ஐசனோட பாட்டி தான். உண்மையிலேயே அவங்க ஒரு ஆசமான கேரக்டர்ஸ். இவங்க உங்களுக்குள்ள நடக்கிற அந்த ஸ்டோரிஸ் உண்மையில அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே ஆசமா காமிக்கப்பட்டிருக்கும். எல்லாமே சூப்பராவும் இருக்கும். ஒரு லவ் ட்ரையாங்குமே இருக்கும். நம்ம உக்கு வந்து நம்ம ஐஸ் லவ் பண்ணுவாரு. நம்ம ஐர வந்து உக்கு லவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இது அப்புறம் ஒரு புது பையன் வருவான். அவன வந்து நம்ம உக்குர் வந்து பார்த்து ஜெலஸ் ஆறது. லவ் ட்ரையாங்கனாலும் எனக்கு ராம்காம் அனிமே சுத்தம் பிடிக்காதுங்க. ஓப்பனா சொல்றேன். எனக்கு இந்த ராம்காம் அனிமே, இந்த லவ் பேஸ் பண்ணியிருக்கிற அனிமே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதில ஒரு ஒரு மண்ணோட கதை தெரியும். ஸோ பர்ஸ்னலி எனக்கு அது பிடிக்காது. ஆனா எனக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ராம்காம் அனிமே இதான். உண்மையிலே ஆசமா இருந்துச்சுங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த இந்த லவ் ஸ்டோரீஸ் அவங்க உள்ள ஜீலஸ் அவங்களுக்கு நடக்கிற அந்த ஸ்கூல் ஸ்டோரீஸ் எல்லாமே ஆசமா இங்க காமிக்கப்படுச்சு. உண்மையிலே அது ஆசமா இருந்துச்சு. அண்ட் டர்போ கிராண்ட் எபிசோட் அப்புறம் ஒரு பூனை மாரி ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்களோட சோல வந்து அது கூட உள்ள அவங்க அனுப்பியிருப்பாங்க. அந்த கேரக்டர் உண்மையிலே ஆசம். அவங்க லூஃபி, நம்ம லூஃபி வாய்ஸ் ஆக்டர் தான் அவங்கள வாய்ஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழ்ல யாருன்னு தெரியல. பட் லூஃபி வாய்ஸ் ஆக்டர் தான் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க உண்மையிலேயே ஃபன் அந்த ஆக்ட்லாம் நெயில் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பாட்டி வச்சு பண்ற ஆசம் அது எல்லாமே ஃபன்னா செம்ம ஜாலியா இருக்கும். செம்ம ஒர்த் வாட்சிங்ன்னு ஒரு அனிமே. அண்ட் நீங்க எங்கேயுமே லேக் இருக்காது. ப்ராமிஸா நீங்க இந்த ஸ்டோரில ஆகோ, இல்ல இந்த ஸ்கிரீன் பிளேல ஆகோ எதுவுமே இருக்காது. எல்லாமே படப்பட போயிட்டே இருக்கும். உங்களுக்கு எப்படா அடுத்த எபிசோட் வரும் அப்பதான் நீங்க ஏங்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா வாரத்துக்கு ஒரு எபிசோட் தான். எப்படா வரும் அப்படின்னு ஏங்கிட்டு முடிவு நம்ம கவலையா இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு லேக் இல்லாம ஒரு டைம் போறது தெரியாத ஒரு சீரிஸ் தான் நிச்சயமா டடடன். அண்ட் ஸ்டோரி உங்களுக்கு வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் இந்த கோஸ்ட் ஸ்டோரிஸ் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த கர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நிச்சயமா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு இது. உங்களுக்கு நிச்சயமா இந்த சீரிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு பர்சனலி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால பேஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன், இந்த கர்ஸ் 2த்தையும் ஒண்ணு சேர்த்து அழகான ஒரு ஸ்டோரியா அவங்க அழகாவே குடுத்திருப்பாங்க. உண்மையிலேயே இப்படிலாம் யாரும் கதை எழுத முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு உண்மையிலேயே ஒரு ஆசமான ஒரு ஸ்டோரி பிளாட் போயிட்டு இருக்கும். நிச்சயமா ஒரு காமெடியா ஃபன்னாவும் இருக்கும். பட் உண்மையிலேயே ஆசமாவும் இருக்கும். அண்ட் அந்த எமோஷன்ஸ் அவங்க ப்ளே பண்ண எமோஷன் உண்மையிலேயே ஆசமா. நீங்க பார்க்கலாம் மெலோட்ரமா ஒரு ஜாலியான ஒரு சின்ன பஸ் போயிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு நினைப்பீங்க. பட் இல்ல. உள்ள எக்கச்சக்கமான அடல்ட் எமோஷன் வச்சிருக்காங்க. சில்கி எபிசோட் ஒரு கேரக்டர் வருவாங்க. எபிசோட் 4, 5ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐராவோட அவங்க பொறுக்க கிடைக்கும். அந்த கேரக்டர வச்சு ஒரு ஆர்க் போகும். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். உண்மையிலே நீங்களே ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உண்மையிலேயே ஆசமா இருக்கும். அண்ட் லாஸ்ட் எபிசோட் 2 எபிசோட்ல ஒரு ஸ்கெல்டன் மாரி ஒரு பாதி மனுஷன் பாதி ஒரு ஸ்கெல்டன் மாரி ஒருத்தன் இருப்பான். அவன வச்சு ஒரு லவ் ஸ்டோரி போகும். உண்மையிலேயே ஆசமா இருக்கும். ஸோ இந்த எமோஷன் வச்சு அவங்க அழகாவே ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எமோஷன்ஸ் இங்க பக்காவா ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கும். அதான் இங்க இம்பார்ட்டன்ட்டே. ஸோ எமோஷனல் சீரிஸ ரொம்ப ரொம்ப எலிவேட் பண்ணி காமிக்கும். அந்த ஸ்டோரி சிம்பிள் தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் அவங்க கொண்டு போன விஷயங்கள் எப்படி காமிச்சிருக்காங்க, அது எல்லாமே ஆசமா இருக்கும். நம்ம ஒக்குர்னோட அந்த மெயின் இடம் காணாம போயிடும். அந்த 2 காணாம போயிடும். ஸோ அத 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 தேடி தான் போவாங்க. அது சிம்பிள் ஸ்டோரி தான். பட் அதுக்குள்ள அமைச்ச அந்த லவ் ஸ்டோரீஸ், இந்த ஜீலஸ், அந்த எமோஷனு எப்படி எப்படி இருக்காங்க. ஸோ அது எல்லாமே பக்காவா அங்க காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ உண்மையிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆசமான சீரியஸ். நிச்சயமா எனக்கு இந்த அனிமே ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங்கா இருந்துச்சுங்க. உண்மையிலே நெறைய அனிமே படம் பார்த்துருப்போம். நெறைய ஆக்ஷன் பேக்கடா பார்த்துருப்போம். நெறைய இதுவா பார்த்துருப்போம். பட் இந்த அனிமே ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ எதுவுமே பார்க்காத ஒரு யூனிக் ஃபீல் இந்த அனிமே நிச்சயமா எனக்கு ஃபீல் ஆகுச்சு. அதனால அதனால எனக்கு இந்த அனிமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு கைஸ் உண்மையிலே.
அந்த கிளைமேக்ஸ் கிளிஃப் ஹேங்கர்லாம் உண்மையிலே ஆசம் தெறிக்க விட்டாங்க. எப்படா சீசன் வரும்? எப்படா குடுப்பீங்க? அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு ஜம்ப் ஃபெஸ்டால அடுத்த வருஷம் இது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிபிலி நெக்ஸ்ட் இயர் வரலாம். மனுஷன் உண்மையிலே ஆசமா இருக்கும். நிச்சயம் நான் போயிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு மாங்கா படியில இருக்கேன். மாங்காவே படிக்கலாம். பட் மாங்காவோட எனக்கு அனிமேஷன் ரொம்ப புடிச்சிருக்குங்க. மாங்கா படிச்சா இந்த அளவுக்கு ஃபீல் வருமா தெரியல. பட் இந்த அனிமேஷன் உண்மையிலே அவங்க பக்கா பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமா அத வெயிட் பண்ணுவேன். உண்மையிலே ஒரு ஒர்த் வாட்சிங்கான ஒரு அனிமே. நிச்சயமா உங்களுக்கு ஃபன் வேணும். எனக்கு ஃபன்னா இருக்கணும்ப்பா. லீவ் ஜாலியா போகணும்ப்பா அப்படின்னு நிச்சயமா உட்கார்ந்து பாருங்க. நிச்சயமா ப்ளீஸ் அட்லீஸ்ட் தமிழ்ல ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே ஆசமான சீரிஸ். நீங்க தமிழ் ட்ரை பண்ணி பார்த்தீங்க உண்மையிலே என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு உண்மையிலே ஆசமா இருக்கு. இது ஒரு 18+ சீரிஸா அதனால வச்சுக்கோங்க. ஸோ ஸோ சின்ன பசங்க யாரும் பார்க்காதீங்க. பட் பார்க்கலாம். அவ்வளோ பெருசா கிடையாது. பட் உங்களுக்கு கொஞ்சம் வீட்ல பிரச்சனை ஃபன் ஓட ஒரு சீரிஸ்னா நிச்சயமா நீங்க செக் பண்ணி பார்க்கலாங்க. நெகட்டிவ்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது. கிளைமேக்ஸ் டப்பு முடிச்ச மாரி இருந்துச்சுங்க. அவ்வளோ இங்க நெகட்டிவ் கிடையாது. பட் எனக்கு ஒரு நெகட்டிவ்ன்னு தோணுச்சுன்னா, கிளைமேக்ஸ் டப்புன்னு முடிச்ச மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. டக்குனு ஒரு பிரம்மாண்டம் முடிக்கல. டப்புன்னு ஒரு முடிச்ச மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. டக்குன்னு அது முடிஞ்சு போச்சு. பட் கிளிஃப் ஹேங்கர் பயங்கரமா இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் அந்த மான்ஸ்டர்ஸ் அந்த குட்டி, குட்டி இந்த கர்ஸ் ஸ்பிரிட்லாம் காமிச்சிருக்கலாம். அப்படி எனக்கு ஒரு தாட். எனக்கு ஒரு பெர்சனல் தாட்டு. ஓகே இது மாங்கா ஏற்கனவே பண்ணிட்டாங்க. இத மாத்த முடியாது. பட் எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா, இப்போ வர எக்கச்சக்கமான ஸ்டூடியோஸ் வந்து எக்கச்சக்கமான அனிமே கலந்து ஆட் பண்றாங்க. மாங்கால இல்லாத சில பல அனிமே கலந்து ஆட் பண்றாங்க. எக்ஸாம்பிள் ப்ளீச் எடுத்துக்கோங்க. எக்கச்சக்கமான அந்த அனிமேட்டட் ஆட் பண்றாங்க. ஸோ அந்த மாரி ஒரு குட்டி, குட்டி எபிசோட்லாம் காமிச்சிருக்கலாம். நல்லாவே இருந்திருக்கும். என்னோட ஒரு பெர்சனல் தாட் தான். உண்மையிலே இந்த ஓவரால் இந்த அனிமி ஒரு வொர்த் வாட்சிங். உங்களுக்கு இந்த என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படி ஆசைப்படுங்க. நிச்சயமா செக் பண்ணி பாருங்க. உங்களோட ஹாலிடேஸ் ரொம்ப ஜாலியா போகும். ப்ளீஸ் மஸ்ட் வாட்ச் இட். உங்களுக்கு இப்ப இந்த சயன்ஸ் ஃபிக்ஷன்லாம் பிடிக்கும்னா நிச்சயமா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இதான் என்னோட ரிவ்யூஸ். ஸோ உங்களோட ரிவ்யூஸ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க தாட்ல கமெண்ட்ட கமெண்ட் போங்க. அன்டில் பாய்.